வணக்கம். இது தமிழ் பொருளின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமிகு CS கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். பண்டிகை ஆயுத பூஜை கொண்டாடினாங்க. நியாயப்படி பொங்கல் லீவே இவர் கேட்டுன்னு வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தர் தவறிட்டுனா ஒரு வருஷத்துக்கு நல்லது கெட்டு பண்ணோம். அப்புறம் இவருக்கு இன்னும் பொங்கல் அங்கே ஆடிச்சு, எதுக்கு சிபிஐ விசாரணையில் பாதியில் விட்டு வந்தார். அதனால் இனிமேல்ட்டு அவருக்கு இறங்கு முகம் தான். இனிமேல்ட்டு அதே மாதிரி கரியரோட உச்சம்ன்றாரு. அதை நல்லா கூர்ந்து அஜித் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் ஒரு தேட்டர், அதாவது மங்காத்தா படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது. ரிலீஸ் நீங்கள் தெரி படம் ரிலீஸ் பண்ணுற, நீங்கள் ஊருக்கே தெரியும் தெரியை விட மங்காத்தா நல்ல படம். அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த படமே ரிலீஸ் பண்ணல. அப்புறம் மங்காத்தா படம் ஓடுற இடத்துல போய்ட்டு கொடியை காட்டுறீங்க. அப்போது அதாவது உச்சக்கட்ட நடிகர்லாம் ரைட்டு, அரசியலுக்கு வந்தாச்சு. திருப்பி அதையே தேஞ்சி போன டேப்பு மாதிரி நான் உச்சக்கட்ட அரசியலில் ஓதிட்டு வந்தேன். அப்போ திருப்பி சொல்லும்போது ஒரு சந்தேகம் வருது, எதுக்காக இவர் விட்டு வந்தார். ஒன்று. ரெண்டாவது, அரசியல் கட்சி நடத்தணும். இப்போது நேற்று இன்னொரு விஷயத்து தொண்டர்களை, அதாவது அந்த செயல் வீரர்களை ரெடி பண்ணுறாரு. நாங்கள் யாருக்கு சீட்டு கொடுப்போம், நீங்களாம் ரெடியாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, நான் யாருக்கு வேணால் சீட்டு கொடுப்பேன், சண்டை கிண்டை போடக்கூடாது அப்படின்றத கட்சி தலைவரும் சொல்கிறாரு, பொதுச் செயலாளரும் சொல்கிறார். அப்போ என்னென்னா சீட்டு, இப்போது இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது தாவேக்கம். என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அதிமுகவோ திமுகவோ எடுத்திங்கன்னா மாவட்ட செயலாளர் தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, கட்சி தலைமை விருப்பப்படுறவங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. மற்றவங்க வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்குருவாங்க. இல்லைனா கூப்பிட்டு உள்ளாட்சியில் ஏதோ பங்கு தரோம், இல்லை பார்த்துக்கலாம், வேறு ஏதாவது கட்சி பதவி வர போய் வேலையை செய்யுங்க, ரிசல்ட்டை காட்டுங்க, மிச்சம் அப்படி பார்ப்போம்னா ஒரு சமாதானம் பண்ணிடணும். எங்கே புது கட்சி 4 பேருமே குவாலிஃபைடாக இருப்பாங்க. ஒரு யார் பெருசு யார் சிறுசுன்னு கிடையாது. ஏன்னா 2 வருஷத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு என்ன யாட்ஸ்டிக் வச்சு கம்பேர் பண்ணியிருப்பீங்க. 2 வருஷத்தில் என்ன டாக்குமெண்ட் கட்சிகிட்ட இருக்குது, அவங்க வேலை செய்யலைங்கிறது. ஒரு நகர செயலாளர் இருக்கார், ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கார், இல்லை மாவட்ட துணை அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை இளைஞரணி அமைப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அப்போது 4 பேரும் கேட்பாங்க. மாவட்ட செயலர் அவருக்கு ஒரு சீட்டு வாங்கிக்குவார், இன்னொரு சீட்டு யாருக்குன்னு கொடுப்பார். அப்போ கொடுக்கும்போது சிக்கல்லாம் வரும். இது எந்த புது கட்சினா, இது நாம் தமிழர் கட்சியிலே ஆயிருக்கு. அதனால தான் இவர் சீமான் பார்த்திங்கன்னா சொல்லுவார், நடத்தி பார்த்தா தானே தெரியும். இன்னொன்று, சீமான் அவர்களை எதிர்த்து நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க, அவரை ஏசியிருக்காங்க, அவரை பாராட்டியிருக்காங்க. அப்போது அரசியலில் நல்லது கெட்டது, வெற்றி தோல்வி, வெற்றி இன்னும் சுவைக்கலை, பட் தோல்வின்றதா பார்த்து ஒரு அரசியல்னால் என்னன்றது தெரியும். இவர் எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளே நேற்று விளையாட்டு போல் 40% மேலே வாக்கு வங்கின்னு சொல்லல. எல்லாரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னுட்டு நீங்கள் ஓவர் எஸ்டிமேட் பண்ணலையான்னு ஒரு கேள்வி வருது. அந்த இடம் அவங்க லாஜிக் படி அது கரெக்டு தானே. ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தான் அந்த வீட்டுக்கு ஒரு வாக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கான்செப்டை சொன்னது. அது சொல்லி கொடுத்துரு துட்டை வாங்கிட்டு போயிட்டு அவர் போய் பிஆரில் தோற்று போயிட்டார். சொல்கிறவங்க உங்களுக்கு எங்கே போச்சு. அப்போது சரி 40% அவங்களுமே கூச்சம்லாம் பேசிட்டாங்க. தனித்தே 40 சார், தனித்தே 40 ரைட். ஆமாம், ஏன்னா கூட்டணிக்கு அப்படியே லைனில் நிற்கிறாங்க எல்லாரும், வரோன்ட்டுன்னு. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கொடுக்குறோன்னு சொல்லி ஒருத்தர் வரல கூட்டணி. ஏன்னா அரசியல் கட்சி பண்ணுறவங்களுக்கு தெரியல இவர் என்ன விதமான அரசியல் பண்ணுறாரு. வர்றவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வர வாய்ப்பு இருக்கிற. பொதுவாக தமிழக சட்டமன்றத்தில் பாராளுமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா 63லேருந்து 65 விழுக்காடு, சம்டைம்ஸ் 67. ஸோ 63லேருந்து 67 பீக்கு, 65 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே சட்டமன்ற தேர்தல்னால் 68லேருந்து 71 72 வரலாம் போலிங் ஆகும். ஒரு 69 இல்லை 70 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 70% சட்டமன்றத்துறைக்கு தேர்தலுக்கு ஆவரேஜாக வரும். 40% இவர் வாங்கி போயிட்டார் ரைட்டா. இவரால் சீமான் இறங்கிட்டார். 8லேருந்து ஒரு 3 விழுக்காடுன்றது பெரிய விஷயம். 35% இழக்கிறார். இழந்துட்டு விஜய்க்கு கொடுத்துட்டார். அப்புறம் திமுகவும் அப்போ சீமான் 5% வந்துட்டார். இவர் 40 45. இந்த நோட்டா சுயேட்சை உதிரி கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 3% போயிடுச்சுன்னா 48% இதிலே போயிடுச்சு. அப்போது மிச்சம் இருக்கிற அந்த 32% திமுக 16%, அதிமுக 16% எத்தனை போயிடும். இப்போ இந்த லாஜிக்கு இப்போ நான் சொன்னேன், இது மக்கள் யாருன்னா பார்க்குறவங்க நம்புவாங்களா? அதிமுக போன பாராளுமன்ற தேர்தலில் பேடி வாங்கி வாக்கு விகிதாச்சாரத்தை இழந்து, கூட்டணி இல்லாமல், பிரதமர் முகம் இல்லாமல், வேட்பாளர் சரியாக போடாமல், செலவு பண்ணாமல், பெரிய ஸ்டார் கேண்டிடேட்லாம் கிடையாது, அப்படி போட்டே 21%. அப்புறம் திமுக சரி ஆட்சியில் இருக்கிறாங்க, கோபம் இருக்குது, அப்படியே பாதி ஆகிடும் அந்த கட்சி, இல்லை பாதிக்கும் கீழே போயிடுமா? அப்போது சொல்கிறது எதனா ஒரு லாஜிக்கு, ஒரு நம்புற மாதிரி ஒன்று பண்ணணும்ல. நீங்கள் பெரியாரை வச்சுக்கிட்டு கட்டுக்கதை அடிச்சு விட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு கவுன்சிலர் கிடையாது,
உங்களுக்கு உழைக்கிறதுக்கு ஃபீல்டில் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிடையாது. 68,000 70,000 பூத்தில் உங்களுக்கு பூத்தில் வந்துட்டு பிஎல்ஏ கிடையாது. உங்களுக்கு வந்து தெருவாக போய் பிரச்சாரம் பண்ணுற அளவுக்கு இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளரல. எதுவுமே இல்லாமல் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ரைட்டு, அவங்க உழைக்க போகிறாங்க, ரைட்டு. ஆனால் 40% தேர்தலுக்கு முன்னாடியே சொல்கிறீங்களே, அப்போ இது வந்து உங்களை நீங்களே ஓவர் எஸ்டிமேட் பண்ணலையா? இல்லை, அது இன்னொன்று மக்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் யார் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா மக்களை. இப்போ சினிமா துறையிலே நிறைய படம் ஃபெயிலியர் ஆச்சு. நீங்கள் நடிச்ச எல்லா படமும் சூப்பர் ஹிட்டா? உங்கள் படம்லாம் ஒரு சிலது புதிய கீதின்னு வந்தது, அதை ஓடிச்சா? புலி பயங்கரமாக ஓடிச்சு. புலி அதில் இந்த ஆமெல்லாம் வரும், ஒரு கார்ட்டூன் மாதிரி இருக்கும் அந்த படம், பயங்கரமாக ஓடிச்சு புலி. ஸ்ரீதேவிக்கு ரிட்டர்ன்லாம் சொல்லி நம்ம கையெல்லாம் இப்படி போவோம், டைனிங் டேபிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி போய் இப்படி பண்ணுவாங்க. அப்புறம் அவர் வந்து ஒரு கொகைக்குள்ளே போய் நடந்து போவார். அவர் வந்து கண் பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். அதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது. சினிமா வச்சு அதாவது காசு கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க, அதை. பட் அரசியல்னு வரும்போது அவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியல. நேற்று பேசினப்போ பாஜகன்ற வார்த்தை ஒரே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணார், அடிமைன்ட்டு போயிட்டார். அண்ணா பேரை 4 வாட்டி மென்ஷன் பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அண்ணா வந்து அண்ணான்றார். ஃபஸ்ட்டு ஏன் அண்ணாவை பேரை வைக்கல, அண்ணாவோட இது வைக்கல? அதனால் அவருக்கு எவ்வளோ அரசியல் தெரியுமோ அதுதான் அரசியல்னு நினச்சிக்கிட்டு அவர் போகிறாரு. அந்த போகிற போக்கில் வந்து இது வந்து ஒரு பெரிய ஈர்ப்பையோ இல்லை ஒரு பெரிய வெற்றி விகிதாச்சாரத்தெல்லாம் அவருக்கு தராது. விஜய் அவர்கள் ஒரு 38 நாள் கழித்து காலையில் அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்தி பேசியிருக்கிறார். தொண்டர்களிடம் திரும்ப தைரியமாக இருக்கீங்கள்ல, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களெல்லாம் பேசிக்கிட்டு, இந்த முறை திமுகவை திட்டினதை விட அதிமுகவை அவர் ரிப்பீட்டடாக தொட்டதனுடைய விளைவான்னு தெரியல, நைட்டே அதிமுக ஒரு பழைய ஃபார்மில் திருப்ப பதிலடி கொடுத்துருக்குறாங்க. திமுகவினர் திட்டியதை விட அதிமுக ஐடிவி இன்னும் அழுத்தமான கேள்விகளை எழுப்பி பல விஷயங்களை எழுப்பியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? விஜய் மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடிங்கிற நிலைமைக்கு திமுக அதிமுக 2 பேர்கிட்டையும் போய் சிக்கியிருக்காரா? எப்படி பார்க்குறீங்க? மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, இவரு 4 பக்கம் அடி வாங்க போகிறாரு. அதாவது அவர் சொன்ன அந்த நட்பு சக்தி காங்கிரஸ், அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. மேலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூலத்துக்கே 4 டைரெக்ஷன் இருக்கும். அடி வாங்குறது 2 டைரெக்ஷனு. ஆனால் இது வந்து எப்படின்னா, திமுக அதிமுக 2 சைடு அடித்தாலும் ஒரு சைடு பிஜேபி, இன்னொரு சைடு நாம் தமிழர் கட்சி அடிப்பாங்க. ஏன்னா இவர் யாருமே விட்டு வைக்கல. அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா, தான் வந்து ஒரு முதலமைச்சராக ஆகிட்டோம் அந்த ஒரு துணியில் அவர் வந்து ஒரு பச்சிளம் குழந்தை அரசியல்ன்றதை கொஞ்சம் கூட கடந்து போகிறார். அதாவது நேற்று நடந்த சம்பவம் நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மேனேஜர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து பொதுவாக ஒரு சில குற்றச்சாட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வேலை பார்க்காம கீழே இருக்கிறவங்களால வேலை வாங்கிட்டு அவங்க அப்படியே மங்களம் பாடிட்டு உட்காந்துருப்பாங்கன்ற மாதிரி ஒரு ஜோக் சொல்லுவாங்க கார்ப்பரேட்டில். கிட்டத்தட்ட அந்த வேலையை நேற்று அவர் பார்த்துருக்கிறாரு. அதாவது நான் வந்து உழைக்க மாட்டேன், நான் தெருவாக போக மாட்டேன், நான் போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நீங்களாம். அதாவது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நீங்கள் என்ன அதாவது உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும் தானே, சத்தியமாக இருந்ததுன்னா அதை உங்கள் உழைப்பில் காட்டுங்க அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்னா, சரி விஜயை வந்து அவங்களுக்கு பிடிக்குது, நேற்று வந்தவங்களுக்கு உழைப்பில் காட்டுறாங்க, உங்களுக்கு விஜய் பிடிக்கும் தானே. அப்போது அதே மாதிரி விஜயோட ரசிகர்களை பிடிக்கணும்ல, அதே மாதிரி விஜய்க்கு மக்களை பிடிக்கணும் இல்லையா? அப்போ அவரும் அதை உழைப்பில் காட்டலாம்ல சத்தியமாக. அப்போது மக்கள் வந்து விஜய் பிடிக்குன்னா உழைப்பில் காட்டணும், ஓட்டு போடணும். விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் பிடிக்கும்னா அவங்க வந்து தேர்தல் வேலையை பார்க்கணும். ஆனால் இவர் அவங்களோட நல்லது கெட்டதுக்கும் போக மாட்டார், மக்கள் பிரச்சனையே மக்களுக்கு வந்து பேச மாட்டார், மக்கள் கூட கலந்துக்க மாட்டார். அப்போ என்னென்னா, தான் வந்து அந்த என்ன விதமான மனநிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 145 நாள் செப்டம்பர் மாதத்துலேருந்து நேற்று 25ஆம் தேதி வரலும் பார்த்தீங்கன்னா, இந்த 145 நாளில் சார் வந்து 15 நாள் தான் வெளியிலே வந்திருக்கிறார். அது கரெக்டாக கோடிட்டு கட்டினா செப்டம்பர் 13 திருச்சி மரக்கடை, செப்டம்பர் 19 நாகப்பட்டினம் திருவாரூர், செப்டம்பர் 27 கரூர், 30ஆம் தேதி வந்து வீடியோ வெளியிடுறார் கரூர் சம்மந்தமாக. அதுக்கப்புறமா நவம்பர் 22 கரூர் சம்பந்தவங்களை பற்றி மகாபலிபுரத்தில் கூப்பிட்டு பார்க்குறாரு. டிசம்பர் 9 புதுச்சேரி மீட்டிங் உப்பளத்தில், டிசம்பர் 18 ஈரோடில் மீட்டிங்கு, அப்புறம் சிபிஐ விசாரணை 2 வாட்டி, பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு பிறகு, அப்புறம் ஜனவரியில் 24ஆம் தேதி அதுபோல் வந்து புது மாவட்ட செயலாளர் ஃபங்க்ஷனரிஸை பார்க்குறாரு. ஜனவரி 25ஆம் தேதி நேற்று வந்து ஒரு கூட்டம், செயல் வீரர் கூட்டம். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, மௌன குருசாமி வந்து இப்போ தான் வந்து மௌனத்தை திறக்கிறார். மௌனத்தை திறந்தது பற்றி பிரச்சனை இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் நேற்று பேசினது பார்த்திங்கன்னா அந்த ரைமிங்காக பஞ்சு டைலாக்லாம் வச்சார். ஒரு யதார்த்தம் என்னென்னா, 2 பேருக்குமே 70 வயசு ஜாஸ்தி, 70 வயசு தாண்டிட்டாங்க. ஸ்டாலின் ஐயா ஆகட்டும், இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்களும். இந்த 2 பேருமே 70 வயசுனாலும் தங்களோட 20 வயசுலேருந்தே அவங்க அரசியலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க.
அவர் வந்து மாணவர் காலத்தில் இருந்தே திமுகனுடைய பயிற்சி, மீசா, எமர்ஜென்சி எல்லாத்தையும் பார்த்துட்டு சட்டமன்ற தேர்தலில் நின்று தோற்று ஜெயிச்சு மேயராகி துணை முதல்வர் வரலும் வந்திருக்கிறாரு. அப்புறம் அமைச்சராக இருந்திருக்காரு, இன்றைக்கி முதலமைச்சர். அதே மாதிரி கட்சியை பொறுத்தவரையிலும் செயல் தலைவராக இருந்து தலைவர் வரலும் வேறு பொறுப்புகள் மாணவர் அணி, இளைஞர் அணி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்திங்கன்னா இன்னும் கீழே கிளை செயலாளர்லேருந்து ஆரம்பித்து ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்ப ஆட்சி அரசியல் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சாதாரண ஒரு கட்சிக்காரனுக்கு என்ன கிடைக்குமோ அதிமுகவில் அந்த மாதிரி இருந்து நகர செயலாளராகி, அதுக்கப்புறம் மாவட்ட லெவலில் பொறுப்பு வாங்கி, மாவட்ட செயலராகி, அமைச்சராகி, அதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாகி, அதுக்கப்புறம் முக்கியஸ்தராகி, அப்புறம் முதலமைச்சராகி, திருப்பி எதிர்க்கட்சி தலைவராகி நிற்கிறார். இப்போ இவர் தேர்தலில் ஓகே ரைட்டு, ஃபஸ்ட்டு தேர்தல் அரசியலில் எந்த விதமான கீழே இருக்கிற பதவியே இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைவராக எதை வச்சு ஆகிறாருன்னா தன்னோட சினிமா பிரபலத்தை வைத்து அதை மூலத்தனமாக வச்சு கட்சி தலைவர் ஆகிறார். இப்போ இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எடுத்திங்கன்னா அவரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அரசியலில் இருக்கிறார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து தான் அவரே சொந்த கட்சி, அது நாம் தமிழர் கட்சின்றது ஐயா சி பாதித்தினார் அது ஒரு பேர் வச்சு அவர் ஒரு கட்சியாக நடத்தினார். பல வருடங்களுக்கு பின்னாடி 2010க்கு முன்னாடி ஈழ வாருக்கு பிறகுலேருந்து சீமான் அவர்கள் வந்து அந்த அந்த ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயத்தெல்லாம் கோடிட்டு காமிச்சு அவர் அரசியல் பண்ணி 4 தேர்தலில் நின்று இருக்கிறாரு, தோற்று இருக்கிறாரு, மக்களை போய் சந்திச்சுக்கிறாரு, பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, கரடி மாதிரி ஒவ்வொரு மக்கள் பிரச்சனைக்கும் பேசுகிறாரு, தனக்குன்னு ஒரு கொள்கை இருப்பு, அவரை எல்லாத்தையும் எதிர்க்கார். 8.2 விழுக்காடு வாங்கியிருக்கார். இப்போது இந்த 3 பேருமே தேர்தல் ஆணையம் பிரகாரம் 1வது பெரிய கட்சி, 2வது பெரிய கட்சி, 3வது பெரிய கட்சி. இவர் இன்னும் கதையே ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே இவர் என்ன சொல்கிறாருன்னா களத்தில் யாருமே இல்லை, நம்ம தான் இருக்கோம், விசிலு சத்தம் கேட்குதில்ல அப்படின்ற மாதிரி நேற்று ஆரம்பிச்சிட்டாரு. நேற்று அதிமுக ஐடி விங்கில் கிழின்னு கிழிச்சிட்டாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, இப்படி கை கட்டி நின்னியப்பா அம்மையார்கிட்ட, அப்போ அது என்ன படம் ஞாபகம் இருக்கா, அதுக்கப்புறம் சர்க்கார் படம்னு நினைக்கிறேன், அந்த படத்துக்கு வந்து கரோனா காலத்துலேயே எதுலேயும் வந்துட்டு பிரச்சனையாக இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட முதலமைச்சராக இருந்தப்போ வந்து நின்று அதை வந்து பர்மிஷன் வாங்கி போனேன், ஆளெல்லாம் விட்டு அமிச்சியே ஒரு ஆளை. கரோனாவோ இது சர்க்கார் இதுக்கும் அதுக்கு முன்னாடி படம் நினைக்கிறேன், மாஸ்டர் விலங்குகள் பயன்படுத்தியதற்காக என்ஓசி வாங்கலை. ஆமாம், என்ஓசி வாங்கலன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நாள் 2 நாளில் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போனீங்களே, வாங்கிட்டு சமயத்தில் கூட அதிகாரிகளை வச்சு இவங்க நகர்த்தினாங்க. அது தலைவா ஃபஸ்ட்டு பிரச்சனை டைம் டு லீடுன்னு போட்டவனும் அப்படியே செய்தின்னு சொல்லிட்டு அம்மா அப்படியே தெரியும், நீ லீடுலாம் பண்ண வேணாம், மூலையில் உட்காருன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனை அது மாதிரி பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கடைசியில் என்னட்டாங்க, குப்பைன்ட்டாங்க, பனையூர் குப்பை, உங்களை எப்படி பெருக்கி போடுறதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்த கட்சிக்காரங்க செத்ததை கூட உலக அரசியல்லையே யாருமே பண்ணாத மாதிரி இறந்தவங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பார்த்துட்டு நீலாம் வந்து எங்களுக்கு பாடம் சொல்லி பண்ணையாரத்தனத்துக்கு டாக்டரேட்டுன்னுட்டு அதுக்கப்புறம் ஊழல் பற்றி பேசுகிற, தொடர்ந்து வந்து கருப்பு பணத்தை வாங்கி கொண்டு பெற்றுக்கொண்டு பிளாக்கில் டிக்கெட்டு விற்கிறாங்க உங்கள் படத்துக்கு, அதெல்லாம் கேட்கல, நீங்கள் வந்துட்டு இதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன இருந்தேன்னா சிவனேன்னு இருந்தது அதிமுக. நீங்கள் அதாவது நன்றியே மறக்கிறதுன்றது வேறு, பட்டு சரி அரசியலில் வந்து இனிமேல் தாக்கி தான் ஆகணும். ஏன்னா அதிமுக ஓட்டை பிரித்தா தான் இவர் ஜெயிக்க முடியும்னு இவர் நம்புகிறாரு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை போய் அவங்களையும் வந்துட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணார். இனிமேல்ட்டு அவங்க ஆல்ரெடி அண்ணன் வந்து பேர் வைக்கிறதுல வல்லுனர், அவர் வச்ச பேர் தான் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகி போயிட்டுருக்குது. அந்த பேரை நான் பயன்படுத்துறதில்ல, ஏன்னா அது தொண்டர்களை காயப்படுத்திடுன்றதுனால. ஆனால் விஜய் அவர்களுக்கு தான் இந்த இந்த நிலைமைக்கு காரணம். தொண்டர்களுக்கு நீ இவ்வளோ கெட்ட பேர் வருது, இந்த கட்சிக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம், அதுக்கு பூரா வந்து விஜய் தான் காரணம். ஏன்னா அது உழைக்காமல் அவர் வந்துட்டு அரசியலில் வந்து அப்படியே சுழுவாக பாருங்க. இப்போது சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 60 வயதை நெருங்கி கொண்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் 70 வயசை தாண்டி போயிட்டுருக்குறாங்க. இதில் இபிஎஸ்க்கும் சரி ஸ்டாலின் ஐயாவுக்கும் சரி 50 வருஷ அனுபவம் இருக்குது. சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட வந்து 20 வருஷ அரசியல் அனுபவத்தில் போயிட்டுருக்காரு. ஸோ 50 வருஷ அரசியல்வாதியோ தோக்கடிச்சிருவேன், 20 வயசு அரசியல்வாதியோ தோக்கடிச்சிருவேன், வேறு யார் வந்தாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்போது நீங்கள் என்னென்னா ஒரு மமதையில் ஒரு 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 இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்த உடனே ஒரு மாய உலகத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்போ இது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா? ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு அந்த பீரியடில் சொல்லும்போது ஒரு முறை அவர் ரசிகர்களிடம் மண்டபத்தில் சொன்னார், நீங்கள் எல்லாம் போய் உழைக்கணும், மக்களை சந்திங்க, ஒரு புரட்சி வரணும், அந்த புரட்சி எனக்கு தெரியணும், தெரிஞ்ச பிறகு நான் வரேன், நீங்கள் எல்லாத்தையும் போய் செய்ய, புரட்சி வந்துடா நான் வரேங்கிற மாதிரி நீங்கள் போய் உழைங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க, ஜெயிச்சிட்டோம்னா நான் வந்து சிஎமாகிறேன் அப்படின்னு ஒரு அரசியலுக்கு வந்து சொல்லியிருக்காருன்னு அதை நம்ம புரிஞ்சுக்கலாமா? ரஜினி சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரையிலங்க அவர் ஒரு ட்ரை பண்ணி பார்த்தார்.
வரலாமா வேணாமா வரலாம், அதாவது அவர் ஃபஸ்ட்டு என்னென்னா பேரை கெடுத்துக்கூடாது. அவருக்கு கூட பழகணும் கிட்ட நான் கிட்டது. நான் அந்த காலத்தில் வந்து நான் ஒரு விமர்சகராக இல்லை அரசியல் பார்வையாளராக ரஜினி சார் அரசியல் வந்தப்போ நான் விமர்சனம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அவரோட அந்த எண்ணோட்டம், அந்த தெளிவு, புத்தி கூர்மை வந்து இப்போ தெரியாது. மே மாத தேர்தலுக்கு வந்தவுடனே தாவேக்காவோட அந்த வாக்கு விகிதாச்சாரத்தை பார்த்தவுடனே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்தது சரியான முடிவு அப்படின்ற மாதிரி வரும். இதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணார்னா இங்கே அங்கே இங்கேன்னு போய் எல்லாரும் சேர்ந்து அடித்தவுடனே கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் கட்சி ஆச்சு. ஐயா விஜயகாந்தை விட விஜய் உழைப்பாளி கிடையாது, ஐயா விஜயகாந்தை விட விஜய் வந்து குணவாதி கிடையாது. அது வந்து நமக்கு, அதாவது விளையும் பயிர் மொழியில் தெரியுன்ற மாதிரி அவர் வளர்ந்த விதம், அவர் கட்சியை கொண்டு போன விதம்ன்றதும் தெரியும், இவர் எப்படி பண்ணுறாருன்றதும் தெரியும். அதெல்லாம் வைத்து பார்க்கும்போது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இனிமேல்ட்டு தான் இருக்குது ஆட்டம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இனிமேல்ட்டு திருமண கூட்டம், மற்ற பேச்சாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதுவும் குறிப்பாக அதிமுகவோட பலமே சிறப்பே அதிமுகவோட மகளிர் அணி தான். அது அம்மையார் காலத்தில் வந்துட்டு ஆக்டிவாக இருந்தது. இப்போ கொஞ்சம் லீவ் விட்டுருந்தாங்க. சுப்பிரமணிய சாமியில் தொடங்கி இப்போ வரைக்கும் சுப்பிரமணிய சாமியில் கோர்ட்டு உள்ளே வந்து திக்கு முக்காட வச்சாங்க அதிமுகவோட மகளிர் அணி. அதேமாதிரி இந்த கவுன்சிலர் மீட்டிங்லாம் நடக்கும்போது யாருன்னா வந்து ஆண் கவுன்சிலர்கள் வந்துட்டு எதனா பேசினாங்கன்னா, செல்லம் நீ எல்லாம் அழுவாத செல்லம் எங்களுக்கெல்லாம் சேர்த்துன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் ஜோக்கு பயங்கரமாக இருக்கும். இப்போ வளர்மதி அவர்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு இபிஎஸ் கூப்பிட்டு அக்கா இது என்னன்னு தெரில, இது பாரு ஏதோ பொறுத்த புதுசாக வந்துருக்குறாப்பல எம்ஜிஆர்னு சொல்லி தெரியுது, அது என்னென்னு போய் பாருங்கன்னா போதும், கொளுத்தி விட்டால் போதும். அதுக்கப்புறமா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சிவி சண்முகம் இருக்கிறாரு, அவர் கேட்கவே வேணாம், புஷ்பா ஸ்டைலில் கூப்பிட்டு வச்சு கலாய்ப்பார். அப்புறம் விஜயபாஸ்கர் இன்னைக்கு காலையிலே வந்துட்டு நேற்றே ஆரம்பிச்சிட்டார், விசில் யார் ஊதுனாலும் ஊதும், கொஞ்ச நேரம் கழிச்சு தொண்டை தண்ணி போய் அமைங்க போயிடுனாங்க. அதனால் இப்போ இவ்வளோ நாள் திமுகவில் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திமுகவில் கேட்கவே வேணாம், இலக்கிய சொல்லாடலாம் ரைட்டு, இல்லை கழுவி ஊற்றுனோமா ரைட்டு, எல்லாத்துக்குமே தயாராகிடுவாங்க. அண்ணன் சீமான் ஒரு சைடு, பிஜேபி வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டாங்க, செயலில் என்ன பண்ணணுமோ, அதாவது நானா அழுத்தமா அப்படின்னாரு. அப்போ தான் யாருமே அழுத்தனே கேட்கல அவரை. என்னங்க இப்போ நீங்கள் போகிறீங்க உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா, எனக்கா ஜுரமா பாத்தியா கொண்டியா வயிற்று வலியா பேதியா அப்படிலாம் யாருமே கேட்கல. ஆனால் அவராக சொல்கிறாரு. அதுவும் என்ன சொல்கிறாருன்னா, அழுத்தம் இருக்குது யாருக்குன்னா மக்களுக்கு. இப்போ மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை ஜெயிக்க வச்சா அவங்க வந்து முதலமைச்சர், மக்கள் ஓட்டு போடாமல் தூக்கி போட்டாங்கன்னா அவங்க தோற்று போகிறாங்க. மக்களுக்கு இதில் என்ன அழுத்தம் இருக்குது? மக்களுக்கு இருக்கிறது கோவம். அது இந்த கோவத்தினுடைய வெளிப்பாடு தான் ஆட்சி மாற்றம் வருது. மக்களுக்கு வந்துட்டு கோவப்பட்டாங்கன்னா ஆட்சி போயிடும், மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா ஆட்சி வரும். இதில் மக்களுக்கு எங்கேருந்து அழுத்தம் வந்தது? அப்போது அவருக்கு இருக்கிற பிரச்சனையை மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை மாதிரி மாற்றுறாரு. மக்கள் பிரச்சனையை அவர் பேசலை, அது ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இப்படி இருந்தார். நான் ஏதோ பெரிய பெரிய ஊழல் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்து போடுவார் அப்படின்னு பார்த்தா அதை பற்றி ஒரு பொலிட்டிக்கல் லோட் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. பொது வெளியில் இருக்கக்கூடிய இப்போ இடி 3வது லெட்டர் எழுதிருச்சு கேஎன்ஆர் அவர்களுக்கு, நீங்கள் அதை சைட் பண்ணியிருக்கலாம். இல்லை கேபினட் மொத்தமாக இது போகும்போது நேமிங்கும் பண்ணல, நீங்கள் சிஎம்ஐ நோக்கினதே இல்லை. நேற்று முழுக்க வந்தவங்களுக்கு அப்பீல், வேலை செய்ய விட்டுறாதீங்க, வேலை செய்ய விட்டுறாதீங்க, நான் வருவேன், எப்போ வேணாலும் தொகுதிக்கு வருவேன், நீங்கள் எதிர்பார்த்து வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்க, வந்து கூட சேர்றேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் அது ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பூஸ்டப் கொடுக்கும்ல. அது எதை பற்றின ஹிண்ட்டுமே இல்லைன்னா இருக்கக்கூடியது ஒரு 70 நாள்னு வச்சா கூட நீங்கள் ஒரு நாளைக்கு 3 தொகுதி போகிற ஆளான்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்படி போனாலும் உங்களுக்கு உங்கள் தொகுதியில் நீங்கள் நாமினேஷன் போடணும் வரணும், இந்த சிக்கல்லாம் இருக்குது. அப்போ ஒரு ட்ராவலே போவார், அதுக்கு வழியே இல்லைங்கிற ஒரு சூழல் வந்திருக்குல்ல. இல்லை அவர் உழைக்க போகிறது கிடையாதுங்க. அவர் உழைக்காமல் இவர்களோட உழைப்பை சுரண்டுறதுக்கும் இவர்களை மூளை செலவி செய்து அதன் மூலமாக வந்து அரசியல் பண்ணுறதுல தெளிவாக இருக்கார். நான் இதை எதனால் திரும்ப இந்த சொல்கிறேன்னா, அவர் மக்கள் விருப்பப்பட்டால் அவர் வந்து ஜெயிக்கலாம், அவர் முக்கிய பொறுப்பில் வரலாம், என்ன வேணால் ஆகலாம். பட் உழைச்சிக்கிட்டு இருக்கிற இப்போது உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா, இப்போ இன்றைக்கி வந்து குடியரசு தின நிகழ்ச்சி, அதுக்கப்புறம் மகளிரில் ஒரு மாநாடு மாதிரி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. போன வாரத்தில் 2 நாள் வந்துட்டு மாமல்லபுரத்தில் வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டி ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு முன்னாடி சென்னை புக் ஃபேரோட நிகழ்ச்சி. இப்போ முதலமைச்சர் எடுத்திங்கன்னா தொடர்ந்து நிகழ்ச்சிகள். இப்போது அதிமுக பொதுச் செயலர் எடுத்திங்கன்னா பிரதமர் மோடியோட ஒரு தேர்தல் இது, அதுக்கப்புறமா வந்து சட்டமன்ற தேர்தலில் யார் நிற்கணுமோ அவங்களோட நேர்காணல் இருக்குது. அப்புறம் நாமக்கல்லில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு விழா ஒன்று போய் தொடங்கி வைக்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கட்சிக்காரர்களை மீட்டிங் பண்ணி பூத் லெவலில் 2வது கட்ட லெவலில் எப்படி சரி செய்யணும் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ ஒரு கட்சிக்கும் ஒரு ஷெடியூல் போட்டு வேலை செய்கிறாங்க. இப்போ இன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ணி முதலமைச்சர் ஸ்டாலினோட ப்ரோக்ராம் என்ன, முதலமைச்சராக என்ன ப்ரோக்ராம், கட்சித் தலைவர் ப்ரோக்ராமாக என்னன்னு கேட்டால் இருக்கும்.
இது இல்லாமல் சட்டமன்றத்தை வந்து 3 நாள் வந்து உட்காந்து அதில் வாதம் பண்ணி எதிர்வாதம்லாம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த ஒரு வாரத்தில் இந்த 2 பிரதான கட்சிகள் என்னென்ன பண்ணியிருக்குன்னு. இதில் வார்த்தைகள் வைக்கிறாங்க, வாக்கியம் வைக்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, இல்லை அரசு நிகழ்ச்சி நடத்துது, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இவர் நேற்று போயிட்டு வந்தார், இன்றைக்கி என்ன பண்ண போகிறாரு குடியரசு தினத்துக்கு? பாப்போம் சார். விரிவான ஒரு இடையில உங்கள் நேரத்துக்கு வருது. நன்றி சார். நன்றி.